Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே தட்டை எப்படி செய்யலாம்ங்க பார்க்க போறோம். நம்ம குழந்தைகள் வீட்ல இருக்கும்போது நம்ம இதே போல நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதிகமா கடையில வாங்காம இருக்கலாம். இதே போல நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ தட்டை செய்யறதுக்காக நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்துர்க்கேங்க. ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துர்க்கேன். நம்ம எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணில வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம அரிசியை காய வைக்க போறோம். நான் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாங்க. வெயில்ல காய வைக்க வேணாம். இப்போ நான் ஃபேன் கீழே தாங்க இதே போல நான் ஒரு ஒயிட் கிளாத்ல இது மாதிரி போட்டு காய வச்சிருக்கேங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் காஞ்சாலே போதும். நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏனா நம்ம நல்லா காஞ்ச பிறகு நம்ம கையில எடுத்து பார்த்தோம்னா ஒட்டாம வரணும். அவ்வளவுதான். நம்ம அப்போ எடுத்து வச்சிடலாம். பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கக்குள்ள கையில லைட்டா தான் ஒட்டுது. லைட்டா அந்த ஈரப்பதம் இருக்கும். அதப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நல்லா எனக்கெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இப்போ நம்ம காய வச்ச அரிசியெல்லாம் வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நம்ம அரைக்க போறோம். நம்ம மிக்ஸி ஜார்ல நான் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஜார்ல கொஞ்சமா அரிசி சேர்த்துர்க்கேங்க. இத ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை அரைச்சாச்சுங்க. இப்போ நல்லா ஒரு ஜல்லடையில நம்ம மாவு சலிச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சிருக்கேங்க. மேலே ஜல்லடை வச்சிட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சலிச்சாச்சுங்க. இப்போ அந்த கொஞ்சம் அரிசி அரைப்படாம இருக்கும். அதையும் நம்ம திருப்பி அரைக்கணும். பாத்தீங்கன்னா அரைப்படாம இருக்கு. இந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே மீதமுள்ள அரிசியும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும்போது ஒண்ணா அரைப்பட்டு வரக்குள்ள நல்லா நைஸா அரைஞ்சிருங்க. இதே போல அரைச்சிட்டு நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். இதே போல நம்ம எல்லா அரிசியுமே அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா அரிசியுமே அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு இதே மாதிரி நல்லா ஜலிச்சு வச்சாச்சுங்க. இப்போ நம்ம லைட்டா அந்த ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். இப்போ அரைச்ச மாவுல நம்ம வறுத்துக்க போறோங்க. அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் நல்லா சூடு வந்த பிறகு நான் கொஞ்சமா சேர்த்துட்டு மாவு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது மாவு கலர் சேஞ்ச் ஆக கூடாதுங்க. வெள்ளை கலர்ல தாங்க இருக்கணும். அதனால மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வறுத்த பிறகு இந்த மாதிரி மாவு எடுத்து விட்டோம்னா நல்லா மணல் மாதிரி கொட்டுங்க. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வறுக்காத மாவு போடக்குள்ள இது மாதிரி கொடி இழுக்க வராதுங்க. வறுத்த மாவு போட்டோம்னா இந்த மாதிரி கொடி இழுக்க வருங்க. அதாங்க பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற போது இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தட்டை செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். நான் ஒரு சின்ன கப்பால 1 கப் அளவுக்கு பூண்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம பூண்டை அரைச்சிக்க போறோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம பூண்டு சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போறோம். நான் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நமக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிட்டோங்க. இது கூடவே 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்காங்க. அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்ச பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நான் பெருங்காயம் தாங்க இது மாதிரி நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் இது மாதிரி உப்பு கரைச்சி வச்சுருக்கேங்க தண்ணியில். அந்த தண்ணியில் தெளித்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைச்சிக்கலாங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா பிசைச்சாச்சுங்க. ஒரு பாதி அளவு பிசைஞ்சதும் நான் இது கூடவே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைச்சிக்கிறேன். அப்போது நமக்கு மாவு காயாமல் இருக்கும். இன்னும் நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா பிசைய வரும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பிசைச்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அதனால் சின்ன உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் தாங்க எடுத்திருக்கேன். அதில் நம்ம தேய்ச்சி வச்ச உருண்டைகளை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா அந்த பிளாஸ்டிக் கவரில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. அப்போ நமக்கு தட்டி எடுக்கக்குள்ள நமக்கு கொட்டாமல் வரும். அதுக்காகத்தான்
இப்போது ஆயில் தடவியாச்சு. இப்போது நம்ம உருண்டையெல்லாம் நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதே போல் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அந்த தட்டை ஷேப் வந்துடும். இல்லை கையால் வேணாலும் நம்ம தட்டிக்கலாங்க. இதே மாதிரி பண்ணக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த தட்டை ரெடி ஆகிடும். இதே போல் நம்ம ரெடி பண்ணி எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தட்டையில் சின்ன சின்ன ஹோல் விடணுங்க. ஒரு ஃபோக்கு இல்லைன்னா ஒரு டூத்பிக் வச்சுட்டு இதே மாதிரி ஹோல் மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. அதுக்காக நான் ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு வரட்டும். நல்லா சூடு வந்த பிறகு நம்ம மிதமான சூடில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பாதி வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நம்ம போட்டதுமே ஒரு மாதிரி கருகிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இதே போல் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு நல்லா எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஓரளவு வெந்துருச்சுங்க. இப்போ ஓரளவு பபுள்ஸ்லாம் கம்மியாகிடுச்சு. இப்போ நல்லாவே அந்த பபுள்ஸ்லாம் கம்மியான பிறகு நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சவந்து வந்துடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இதே போல் நம்ம எல்லா தட்டைகளையுமே பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே ஈஸியாக தட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம நிறையா நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நம்ம ஈஸியாக எடுத்து செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம அடிக்கடி நம்ம கடையில் வாங்க வேண்டாம். இதே போல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.